செடியாய வல்வினிகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வெங்கடவானின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்து எங்கும் படியாய்க் கிடந்த உன் பவளவாய் காண்பேனே என்று ஆழ்வார்கள் இப்பெருமான் திறத்தில் மண்டுகிறார்கள். திருவரங்கம் திருப்பதி பெரிய கோயில் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் என்ன? 12 ஆழ்வார்களும் அப்பெருமானை போற்றி புகழ்ந்து பாடிய மகிமைதான். அதே போன்று தான் அந்த திருவரங்க திருப்பதிக்கு எல்லா விதத்திலும் சமமான ஒரு வைபவத்தை உடையதுதான் திருமலை திருப்பதி. திருமலை தெய்வம், பேசும் தெய்வம், திருமலை தெய்வம், ஒப்புயர்வற்ற தெய்வம். இந்த திருமலை தெய்வத்தை உள்ளத்தில் கொண்டுத்தான் சுவாமி ராமானுஜர் அகில புவன ஜன்ம ஸ்தேமபங்காதிலே வினத விவித பூத விராத ரக்ஷைக தீட்சே ஸ்ருதி சிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்பின் ஷேமுஷி பக்தி ரூபா என்று உள்ளம் உவந்து அப்பெருமானை போற்றுகின்றார். ஆனால் நடுவில் ஏற்பட்ட சில கலகங்களினாலே இப்பெருமான் யார்? இங்கே இந்த பெருமானுக்கு என்ன சம்பந்தம்? சுவாமி புஷ்கரணி என்றால் என்ன பொருள்? சுவாமிக்கும் இப்பெருமானுக்கும் சம்பந்தம் உண்டா? ஏன் பெருமான் தன்னுடைய திருக்கைகளில் திவ்யாயுதங்களை ஏந்திக் கொண்டு இருக்கவில்லை என்பதெல்லாம் ஒவ்வொருத்தர் தங்கள் மதங்களை ஸ்தாபனம் செய்து கொள்வதற்காக, தங்களுக்கு பெருமை ஏற்படுவதற்காக, தங்கள் தெய்வத்தின் பெருமையை பேசுவதற்காக சில விபரீத விதண்டாவாதங்களை, வீண் விவாதங்களை எல்லாம் ஏற்படுத்தினார்கள். சாட்சாத் ஆதிசேஷனுடைய அபராவதார பூதரான பெரும்பூதூர் வந்தவள்ளலாம் எம்மி ராமானுஜன் திருவரங்க திருப்பதியில் தங்கியிருந்து அந்த அரசனுக்கு ஹிதோபதேசங்களை செய்து எல்லோரும் ஒப்புக்கொள்ளும் வண்ணம் இப்பெருமானுடையதான பெருமையை ஸ்தாபிப்பதற்கு தலைப்பட்டார். வேம் என்றால் பாபம், கடம் என்றால் அழிப்பது, வேம் என்றால் அமிர்தம், கடம் என்றால் ஐஸ்வர்யம். இப்படி பல பொருட்கள், பல அர்த்த விசேஷங்கள் இந்த வேங்கடமாமலை, வேங்கடம் என்னும் அந்த ஒரே ஒரு ஸ்தான விசேஷத்தை குறித்து அருளி செய்யப்படுகின்றன. வைகுண்டலோகத்தில் பெருமானும் பிராட்டியும் எழுந்தருளி இருந்த பொழுது அவர்கள் இப்படி பூலோகத்தில் வந்து அவதாரம் செய்ய போகிறார்கள். அர்ச்சாவதாரத்தில் முழுவதுமாக இந்த ஸ்தான விசேஷத்தில் அமர்ந்திருந்து பக்தர்களுக்கு பல பலன்களை வாரி வழங்கப் போகிறார்கள் என்பதாக தீர்மானித்ததினால் வாயுதேவனையும் ஆதிசேஷனையும் சாட்சியாக வைத்துக் கொண்டு அவர்களுக்குள்ளே ஒரு கலகத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக வைகுண்டலோகத்தில் இருந்த ஒரு கிரீடாச்சலம், விளையாட்டு மலை, அந்த விளையாட்டு பர்வதத்தை இந்த இடத்தில் கொண்டு வந்து ஸ்தாபனம் செய்தார்கள். சேஷாச்சல, ரிஷபாச்சல, கருடாச்சல, அஞ்சனாச்சல என்பதாக 7 மலைகள் வரிசையாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் பல தீர்த்த விசேஷங்கள் உண்டு. கண்ணனடியினை எமக்கு காட்டும் வெற்பு, கடுவினையர் இருவினையும் கடியும் வெற்பு, தில்நமிரு வீடன்ன திகழும் வெற்பு, தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெற்பு. தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெற்பு. ஸ்கந்தன் இந்த இடத்தில் வந்து தவம் செய்ததற்கு அடையாளமாக குமாரதாரா தீர்த்தம் என்பதாக ஒரு தீர்த்தம் திருவேங்கடமாமலையில் இன்றளவும் உண்டு. குமரன் என்றால் ஸ்கந்தனுக்குத்தானே பெயர். அந்த ஸ்கந்தனுக்காக எந்த தீர்த்தத்தின் கரையில் ஸ்கந்தன் தவம் செய்தாரோ அதற்காக அதற்கு குமாரதாரா என்பதாகவே பெயர் வைத்திருக்கிறார்கள். தெளிந்த பெரும் தீர்த்தங்கள் செறிந்த வெற்பு. பலவிதமான அருவிகள், பலவிதமான ஆறுகள், விசேஷமான புண்ணிய புஷ்கரணிகள், சிற்றோடைகள், இவைகள் நிறைந்திருக்க கூடியதான மாபெரும் புஷ்கரணி, மாபெரும் மலை திருவேங்கட மாமலை. இங்கே ஒரு புஷ்கரணி, புஷ்கரணிகளுக்கெல்லாம் சுவாமி. புஷ்கரணி என்றால் குளம், புண்ணிய தீர்த்தம். அந்த தீர்த்தங்களுக்கெல்லாம் சுவாமியாக அது இருக்கின்றதினாலே அத்தகதொரு தீர்த்த விசேஷத்திற்கு சுவாமி புஷ்கரணி என்பதாக பெரியோர்கள் பெயரிட்டு வைத்தார்கள். புராணங்களிலும் அதற்கு அப்படித்தான் பெயர் வைத்திருக்கிறது. ஆனால் வாதங்கள் செய்பவர்கள் ஒரு பொழுதும் புராணத்தையோ அல்லது சத்சங்கத்தையோ அல்லது சாதுக்களுடையதான தீர்மானத்தையோ ஒப்புக்கொள்ளவே போவதில்லை. இருப்பினும் இதனை ஸ்தாபனம் செய்தாக வேண்டுமே, நிலை நிறுத்த வேண்டுமே. அரசனோ ராமானுஜரிடத்தில் வந்து பிரார்த்தித்தான். சுவாமி, நான் என் செய்வது? நான் ஒரு புறமாக சாய்ந்து தீர்ப்பளித்தேனே, ஆனால் என்னுடைய அரசாட்சி நியாயமானதாக இருக்காது. தாங்கள் சொல்லக்கூடிய பிரமாணங்களை அடியேன் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் எதிர்வாரம் செய்யக்கூடியவர்கள் யாரும் அதனை ஏற்றுக்கொள்வதாக தெரியவில்லை. அவர்களும் ஒப்புக்கொள்ள வேண்டும். எம்பெருமான் தான், ஸ்ரீனிவாசன் தான், மகாவிஷ்ணுத்தான் என்பதை எல்லோரும் உலகம் அறிய வேண்டும்.
அதற்கு உண்டான ஒரு வாய்ப்பினை தாங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதாக சுவாமியினிடத்தில் பிரார்த்தித்துக் கொள்கிறான். அதற்கு உரியதொரு ஏற்பாட்டையும் பகவத் ராமானுஜர் செய்கிறார். ஆம், சபை கூட்டினார். சபையில் எல்லோரும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இடையே ஒரு தீர்மானத்தை மொழிந்தார் பகவத் ராமானுஜர். எல்லோரும் தங்கள் தெய்வமாக இப்பெருமானை கொண்டாடுகிறோம். மகாவிஷ்ணு என்பதாக வைஷ்ணவர்களுடையதான தெய்வமாக இந்த பெருமான் காண்பிக்கப்படுகிறான். ஒரு சிலர் இவர்தான் குமரக்கடவுள் என்பதாக வாதிடுகிறார்கள். வேறும் ஒரு சிலர் உங்கள் பாசுரத்திலேயே இருக்கிறதே என்பதாக அந்த பாசுரத்தின் உண்மை பொருளை அறியாமல் இரு பரமேஸ்வருடைய சம்பந்தம் பெற்றது என்பதாக சொல்லுகிறார்கள். இவை அனைத்திற்கும் வாதங்களோ பிரதிவாதங்களோ செய்து பிரமாணங்களை சொல்லி ஒரு விதமான பிரயோஜனமும் இல்லை. இறுதியில் ஒரு காரியத்தை செய்வோம். இதோ அரசன் தர்மாத்மா, தர்ம வழியில் அரசு பரிபாலம் செய்து கொண்டு வருகிறான். அந்த அரசன் சாட்சியாக வைத்துக் கொண்டு மிகச்சிறந்ததொரு கட்டுக்காவலை ஏற்படுத்தி வைத்து இப்பெருமான் திருமுன்பு அவரவர்கள் எந்த தெய்வமாக இப்பெருமானை நினைத்திருக்கிறார்களோ அந்த தெய்வங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஆயுதங்களை இப்பெருமான் முன்பே வைத்து விட வேண்டியது. அதாவது சங்க சக்கரம் கதா பத்மம் கதை சங்கம் சக்கரம் கதை முதலானவற்றை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கொண்டு வந்து வைக்க வேண்டியது. டமருக்கம் சூலம் முதலானவற்றை சைவர்கள் கொண்டு வந்து வைப்பது. வேல் சேவல் கொடி முதலானவற்றை குமரக்கடவுள் என்று சொல்லுபவர்கள் கொண்டு வந்து வைத்து விட வேண்டியது. பின்னர் பெருமானுடைய சன்னதியை சாற்றி நன்கு முத்திரையிட்டு அதற்கு கட்டுக்காவல் பந்தோபஸ்தை போட வேண்டியது. இன்று இரவு அது போன்றதொரு ஏற்பாடு ஏற்படுத்தி வைத்தால் நாளைய தினம் மறுபடியும் அரசனை வைத்துக் கொண்டு பரிவாரங்களை வைத்துக் கொண்டு நாம் அந்த முத்திரையை நீக்க வேண்டியது. அப்படி முத்திரையை நீக்கினால் பெருமான் எந்த ஆயுதங்களை தன் திருமேனியில் தரித்துக் கொண்டிருக்கிறானோ, எந்த ஆயுதங்களை தான் தன்னுடைய திருக்கைகளில் தாங்கிக் கொண்டு இருக்கிறானோ அவன்தான் அந்த ஆயுதத்திற்கு உரிய தெய்வம். சங்க சக்கரங்களை ஏந்தி இருந்தால் திருவேங்கட தெய்வம் ஸ்ரீனிவாசன். டமருகத்தையும் சூலத்தையும் ஏந்தி இருந்தால் திருமலை தெய்வம் பரமசிவன். வேலையும் சேவல் கொடி கோழிக்கொடியையும் கையில் ஏந்தி இருந்தால் திருமலை தெய்வம் ஸ்கந்தன். இந்த தீர்மானத்தை எல்லோரும் ஒப்புக்கொள்ளலாமா? எல்லோருக்கும் இது ஒப்புக்கொள்ளக்கூடிய தீர்மானமா? அரசன் சொன்னான், இதை விட வேறு வழி எதுவும் இல்லை. சுவாமி, தாங்கள் உரைத்திருக்கக்கூடிய நன்னறியான இந்த ஒரு தீர்மானத்தை தவிர்த்து வேறு எதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இல்லை. ஆகையால் அந்த வழியிலேயே நாம் நடக்க வேண்டியது என்று அரசன் தீர்மானித்து விட்டான். மற்றவர்களும் இதனை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் கட்சி வலுப்பெறுமா என்னும் ஒரு பயம் அவர்களுக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. அன்றைய தினத்தில் திருவேங்கடமுடியானுக்கு கிரமமான திருவாராதனங்கள் அனைத்தும் நடைபெற்றன. இவனை திருவேங்கடமுடியான் என்று எப்பொழுதுமே நாம் சொல்வதற்கு தடை ஒன்றும் இல்லையே. இன்றைக்கு சற்றேறக்குறைய 1000 வருடங்களுக்கு முன்பாக நடந்த விவாதத்தை தானே நாம் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆகையால் நாம் இப்பெருமானை எப்பொழுதும் நம்பெருமானாகத்தான் நாம் கொண்டாடி வருகிறோம் அல்லவா? அன்றைய தினம் பெருமானுக்கு செய்ய வேண்டிய திருவாராதனங்கள் எல்லாம் கிரமப்படி நடைபெற்றன. சுவாமி ராமானுஜர் பெருமானை சேவிக்க எழுந்தருளுகிறார். அனந்த கொத்து பரிஜனங்களும் அந்த திருக்கோவிலில் குழுமியிருக்கிறார்கள். என்ன நடக்கப் போகிறது என்பதை அறிந்து கொள்ளும் பேராவல் எல்லோருக்கும் இருக்கிறது. பெருமான் தன்னை வெளிப்படுத்தப் போகிறானா? இப்பெருமான் தன்னை எந்த விதத்தில் ஸ்தாபித்துக் கொள்ளப் போகிறான் என்பதாக எல்லோரும் அதனை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். அரசன் முன்னிலையில் அடுக்கு அடுக்காக ஆயுதங்கள் கொண்டு வந்து வைக்கப்படுகின்றன. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் பெருமானுடைய அசாதாரண சின்னங்களான அந்த திருவாழி திருச்சங்கு என்னும் சங்கு சக்கரங்களை கொண்டு வந்து அங்கே வைக்கிறார்கள். ஏனையவர்கள் அவரவர்கள் தங்களுடைய ஆயுதங்களை கொண்டு வைத்து விட்டார்கள். ஆயிற்று. இன்னும் சற்று நேரத்தில் கோவில் திருக்கதவு சாற்றப்பட வேண்டும். அரசாங்கத்தார்
அரசனுடைய அலுவலர்கள், மந்திரி பிரதானிகள் எல்லோரும் குழுமி இருக்கிறார்கள். இந்த இடத்தை பீகர முத்திரையிட்டு, இந்த இடத்தை நன்கு முத்திரையிட்டு வேறு யாரும் உள்ளே புகுரா வண்ணம் அறை தாங்கள் பாதுகாப்பது என்பதாக தீர்மானித்து அதன்படி எல்லோரும் பார்த்து கொண்டிருக்க, ஒருமனதாக அனைவரும் ஒப்புக்கொண்டிருக்க அந்த இடத்திலிருந்து வெளியே வருகிறார்கள். பெருமானுடைய சன்னதி திருக்கதவு சாற்றப்படுகின்றது, முத்திரையிடப்படுகின்றது. கடுமையான கட்டுக்காவல் அரசனால் ஏற்படுத்தப்படுகின்றது. அன்று இரவு எல்லோரும் ஒருவிதமான எதிர்பார்ப்புடன் கழித்துக் கொண்டிருந்தார்கள். மறுநாள் காலையில் என்ன நடக்கப் போகிறதோ என்னும் எதிர்பார்ப்பு எல்லோரிடமும் இருந்தது. நம்மிடமும் அது உண்டன்றோ? ஓர் முக்கிய